அளிப்பவரே, எதிர்பார்ப்போ முடிவு வரை என் வாழ்வில் அளிப்பவரே, வலியறியா அரைக்க என்னை கண்டீரே, உம் கண்களால் வலியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, சருகளிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருகளிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. வந்து விட்டவங்களும் நம்ம கூட இல்லை, வழி விட்டு விலகி போகும்போதும் தேவனோடு இணைக்கத்தக்கதாய் யாரோ ஒருவரை கொண்டு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், மறுபடியும் சபையில இணைத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவரோடு கூட இணையத்தக்கதாய், அவரோடு கூட பரலோகி வாசியாய் வாழத்தக்கதாய் இணைந்தாதான் என்ன பண்ண முடியும், அங்க போய் வாழ முடியும். இங்கேயே நம்ம கர்த்தரோடு கூட இணைப்பு இல்லைன்னா அங்க போய் வாழ முடியுமா? அதனாலதான் தேவன் நம்மளுடைய சிறந்தவர்களா இருக்காங்க, நம்மளுடைய கீழ்ப்படுகிறவர்களா இருக்காங்க. ஆனா வழி அறிய அலைந்த என்னை அப்பப்போ ஒரு கண்ணு என்ன பண்ணி கொண்டே இருக்கு, பார்த்து கொண்டே இருக்கு. அதனால்தான் யாரோ ஒருவரை கொண்டு நம்மளை தேவ சபையில என்ன பண்ணி கொண்டே இருக்காரு, இணைச்சு கொண்டே இருக்கா. ஏன்னா நீ வழி அருகே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே போகக்கூடாது என்பதற்காக. ஏன்னா தேவன் எனக்காக அழகாக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணி கொண்டே இருக்காரு, ஆயத்த பண்ணி கொண்டே இருக்கிறார். அதுல இணைக்க வரைக்கும் நம்மள என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, வழி விட்டு விலகி போக கூடாது என்பதனால ஒவ்வொரு மனிதரை கொண்டு தேவனோடு கூட என்ன பண்ணி கொண்டே இருக்காரு, இணைச்சு கொண்டே இருக்கார். ஏசப்பா ஏன் இங்க வந்தார் இந்த பூமிக்கு, பிதாவோடும் பரலோகத்தோடும் ஒரு இணைப்பு நம்மளுக்கு உண்டாகத்தக்கதாய் தேவன் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு மனு உருவாய் கடந்து வந்தார். பரலோகவாசி தான் அவரு. ஆனா நம்ம பரலோகவாசியாய் மாறும்படி, பிதாவோடும் பரலோகத்தோடும் இணைக்கும்படி தேவன் குமாரன் என்ன பண்ண, தேவகுமாரன் இங்க கடந்து வந்தார். ஏன்னா எனக்காக அழகாக அதை செய்தீர தேவா, என்னாலும் எப்போதும் நான் உம்மோடு வாழ்ந்திடவே. எனக்காக அழகாக அதை செய்தீர தேவா, என்னாலும் எப்போதும் எனக்காக அதை செய்தீர தேவா, என்னாலும் எப்போதும் நான் உம்மோடு வாழ்ந்திடவே. என்னாலும் எப்போதும் வாழ்ந்திட வேணா, இங்க ஒரு என்ன வேணும், இணைப்பு வேணும். இணைப்பு என்ன பண்ணும், அவர் திராட்சை செடி நம்ம எப்படியா இருக்கணுமா, கொடியா இருக்கணும். கொடியை விட்டு கொஞ்சம் அறந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆயிடாது, துளிர்க்குமா, பட்டு போய்விடும். எத்தனையோ தடவை தேவன் நம்மளை யாரோ ஒரு மனிதரை கொண்டு தேவ சபையில இணைத்து கொண்டிருப்பது எதுக்கு தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு என்ன பண்ணும், படர்ந்து கனி கொடுக்கும். படர்ந்து என்ன பண்ணும், அது கனி கொடுக்கும். கனி கொடுக்கும் போது எத்தனையோ பேர் கொண்டு வந்தாங்க தெரியுமா,
அவர்களை எல்லாம் நினைப்பூட்டத்தக்கதாய் தேவனுக்கு செய்யும். நம்மள என்ன பண்ணிருப்போம்? அநேகரால் அப்படிதான் ஒரு மனிதன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? ஒரு மனிதனை நோக்கி பார்த்து, ஒரு மனிதனை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மனிதனை பார்த்து பார்த்து மனிதன் மூலமா யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இங்க வர தேவ பிள்ளையே, ஒரு மனிதர்கள் தான் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த மனிதர்கள் நம்ம லக்கல்ல, அந்த மனிதர்கள் நம்மளோட இணைப்பு அல்ல. தேவன் தான் நம்மளுடைய இணைப்பு. தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வெக்க இல்ல, துக்கம் இல்ல. ஏன்னா எனக்காக அழகாக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் தான் நம்மள என்ன பண்ண போற? இன்னைக்கு பார்க்க போற. எடுங்க, யாத்திராகமம் எடுங்கப்பா. தேவன் இந்த மனிதனை குறித்து பேசும்போது அவன் எப்படியெல்லாம் தேவனை பார்த்தான். ஒரு மனிதன் மூலமாய் நம்ம மனிதனை பார்த்து பார்த்து சபைக்கு விழுந்து விடுகிறோம், தேவனோடு இணையாதபடிக்கு. ஆனா இந்த மனிதனோ ஆரம்பத்துல மனிதனை பார்த்த போதிலும் அவனுக்குள் இருக்கிற தேவ இணைப்பை பார்த்து விட்டான். தேவனோடு கூட அவனுக்கு எப்பவுமே என்ன இருக்கு? ஒரு இணைப்பு இருக்கிறது என்று அந்த இணைப்பை பார்த்து விட்டான். எப்படியாவது அந்த இணைப்பில நான் என்ன பண்ணோம்? சேரணும் என்று மனிதனை பார்க்காதபடிக்கு தேவனை பார்த்த அந்த நல்ல மனிதனை பார்க்கத்தக்கதாய். யாத்திராகமம் எடுத்துட்டீங்களாப்பா? 17:8 வாசிங்கப்பா. 17:8 அமலேக்கியர் வந்து வாசிங்கப்பா. யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக யாரை தெரிந்து கொள்ளு? மனுஷர்களை தெரிந்து கொள். வாசிங்கப்பா. புறப்பட்டு அமலேக்கியனோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பண்றாரு. யோசுவாவை கொண்டு பலப்படுத்துகிறார். அவன் ஒரு நாள் தளர்ந்து போக கூடாது. ஏன்னா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறான். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அதற்கு துணையாய் நிற்பவர் யார்தான்? யோசுவா தான். தேவ பிள்ளையே, ஊழியக்காரோடு உங்களை இணைப்பது எதுக்கு தெரியுமா? இந்த கடைசி நாட்களிலே மாம்சத்தோட ரத்தத்தோட நம்மளுக்கு போராட்டம் வரும். அதற்கு யுத்தம் பண்ண நீ ஆயத்தமா இரு, அதுக்கு துணையா இரு. அநேக சத்துரு கிரியைகள் வரும். தேவனோடு இணையாதபடிக்கு உன்னை தேடி வரும். அதை எல்லாம் பட்டைய கருக்கினான். மோசே சொல்லுகிறபடியே செய். மோசே தேவனோடு கூட இணைய கற்றுக் கொடுப்பான். அமலேக்கனோ, எப்ப நீ சாய்வ, உன் கை எப்ப தளர்ந்து போவோம், உன்னை முறியடிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ள நடக்காதபடிக்கு தேவன் மோசையோடு கூட இருப்பது போல யோசுவாவையும் இணைக்க விரும்புகிறார். எடுத்து வாசிங்கப்பா. யாத்திராகமம் 24:12 வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கும் நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பலகைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். தேவ பிள்ளையே, தேவனோடு கற்பனைகளை வாங்க போகிறான் மோசே. 40 நாள் போக போகிறான். தேவ பிள்ளையே, அவனோடு கூட யார் போகிறது? ஊழியக்காரனாகிய யோசுவாவும் போகிறான். அங்க எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன இல்ல, போக மனமில்ல. தேவனோடு இணைவதற்கு என்ன இல்ல, இறுதி இல்ல. ஆனா எல்லாரும் எங்கதான் இருக்காங்க? மோசையோடு கூட தான் இருக்காங்க. மோசையோடு கூட தான் இருக்காங்க. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் அவர்கள் என்ன பண்ண செய்து கொண்டு வந்த போதிலும் ஒரு மனிதனுக்கு மோசையை பின்பற்றுகிற ஆவியை கொடுத்தார் தேவன். ஒரு மனிதனுக்கு. தேவ பிள்ளையே, இங்க கொடுக்கிற மனிதன் ஊழியக்காரனை பின்பற்றினாயானால் தேவனை நீ பார்க்கலாம். தேவனை நீ பார்க்கலாம்.
அந்த மனுஷன் அவனை காண்பிக்க மாட்டார். கிறிஸ்து தனக்குள் இருப்பதை என்ன பண்ணுவான்? காமிப்பா. இன்னைக்கு நேரம் கிடைச்சா, இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சா யாரை வெளிப்படுத்த விரும்புகிறோம்? என்ன வெளிப்படுத்துற? என் தருமைகளை வெளிப்படுத்துற, என் ஞானத்தை உண்டாக்கினவர் என் தேவன். பைத்தியமா இருந்தேன், எங்கேயோ அறிவில்லாதவளா இருந்தேன். என் தேவன் என்னை ஞானவாளாய் மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட அறிவை விளங்கத்தக்கதாய் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனிதன் யோசுவா என்ன பண்றான்? மோசேயை பின்பற்ற விரும்ப 40 நாள் மோசே போகிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லங்க, எத்தனை நாள் தெரியுமா? 40 நாள் வாங்க போகிறார். கட்டளைகளை பிரமாணங்களையும் வாங்கத்தக்கதாய் மோசே எங்க போகிறார்? மலை மேல ஏறி போகிறார். வாசிங்கப்பா அந்த வசனத்தை. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர வரைக்கும் நீங்கள் எங்களுக்காக இங்க என்ன பண்ணுங்க? காத்துருங்க. அப்ப யார் தான் போறது? 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போறாங்க. பிள்ளையே, 2 பேரும் போகும்போது பர்வதத்தில் ஏறுவதற்கு மோசேக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. மோசேக்கு மட்டும். ஆனா அதை பார்க்கிற தருணம் யாருக்கு உண்டு? இணைப்பு யாருக்கு உண்டு? யோசுவாவுக்கு உண்டு. தேவ பிள்ளையே, தேவன் ஒரு மனிதனோடு இணைக்கிறார்னா அதை லேசா நினைக்காதீங்க. உலகத்துல ஜனம் இல்லாத இல்ல, உலகத்துல வாலிப பிள்ளைகள் இல்லாத இல்ல, சகோதரிகள் இல்லாத இல்ல, சகோதரி பிள்ளைகள் இல்லாத இல்ல. அநேக ஜனங்கள் இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டு வந்தார். ஒரு மனிதன் மோசேயை பின்பற்று, மோசையோடு கூட இணைய விரும்புகிற. ஏன்னா மோசையை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் 1 2 இல்ல. தேவ பிள்ளையே, கர்த்தர் அவனோடு கூட இருந்த பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். மோசையை பார்க்கல யோசுவா. அவனுக்குள்ள இருக்கிற தேவன் என்ன பண்ணிட்டான்? பார்த்துட்டான். எப்படியாவது நான் என்ன பண்ணுகிறேன்? பின்பற்றணும்ட்டு வாஞ்சையோடு கூட யார் பின்னாடி செல்றா? இன்னைக்கு நம்ம உலகத்தில் வழி தெரியாதபடிக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். வழி தெரியாதபடி என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? எப்படி தேடுறது, எப்படி யாரை பின்பற்றுறதுன்னு தெரியல. யாரையும் பின்பற்றுது. எந்த பாட்டு கேட்கிறோமோ அந்த பாட்டுக்கு என்ன பண்ற? அடிமையா ஆயிரும். ஆனா அவங்களுடைய சுயரூபம் நம்மளுக்கு என்ன பண்ணல? தெரியல. அவங்க உண்மையாலுமே ஊழியர் செய்யறார்களா என்ன பண்ற நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர்களை எல்லாம் நம்ம என்ன பண்ற? ரோல் மாடலா. ஆனா நம்ம சபையில தேவன் நம்மளுக்காக ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிருப்பாரு? வழி தப்பி போயிருப்பாரு. யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? அதுக்காக செபிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி காணணும்னு யாருக்கு ஞாபகம் வந்துரும்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேர் இருந்த போதிலும் அந்த யோசுவாக்கோ மோசே மேல ஒரு இணைப்பு. இப்படி எப்படியெல்லாம் தேவன் நடத்துறாரு. அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவரோ என்று பர்வதத்துக்கு என்ன பண்ற? மோசே ஏறி போகும்போது 40 நாள் அவர் அங்க இருக்கிறார். கற்பனைகளை கட்டளைகளை வாங்குவதற்காக இறங்கி வந்துட்டு இருப்பாரா யோசுவா? மோசையை விட்டுட்டு வந்துட்டு இருப்பாரா? 40 நாள் அவர் சொல்லிட்டு போறாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? எங்களுக்காக காத்திருங்க. எப்படி ஆபிரகாம் சொல்லிட்டு போறாரு, நானும் பிள்ளையாண்டாலும் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? அதே போல 40 நாள் யோசுவா என்ன பண்ணிருந்திருப்பா? மோசேக்காக காத்திருந்திருப்பான். நான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை. ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே அவனுக்கு மோசே மேல ஒரு இணைப்பு, மோசேக்கோ தேவன் மேல ஒரு இணைப்பு. எப்படியாவது இந்த ஜனங்களை என்ன பண்ணிடணும்? தேவனோடு கூட இணைச்சு. எத்தனையோ தவறு செய்கிறார்கள். எத்தனையோ தேவன் என்ன பண்றாங்க? இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் சொல்றாரு? எப்படிப்பட்ட ஜனங்கள்? எப்படிப்பட்ட ஜனங்கள்? இவ்வளவு நாள் நம்ம இணையாது இருக்கிறோமே தேவ பிள்ளையே. இவ்வளவு நாள் எத்தனையோ வாய்ப்பு கிடைச்ச போதிலும் நம்ம இணையாது இருக்கிறோமே கர்த்தரோடு. நம்ம எப்படிப்பட்ட ஜனங்கள்? நம்ம எப்படிப்பட்ட ஜனங்கள்? தேவ பிள்ளையே, இந்த 21 நாள் பிரோஜனப்படுத்திக் கொள். தேவனோடு கூட இணைப்பதற்கு எந்தெந்த வழியெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த வழியை தேடிப்போம். உன்னை அறியாத ஜனங்கள் பின்னாடி ஓட நினைக்கிற, உன்னை மதிக்காத
யோசுவாவோ மோசையோடு கூட இணைய விரும்புகிறார். ஏன்னா மோசையை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை இஸ்ரவேலிலே செய்தார். அந்த தெய்வத்தை பின்பற்றும்படி அவன் இருதயம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. வாசிங்கப்பா, யாத்திராகமம் 33:11 வாசிங்கப்பா. ஒருவன் தன் சிநேகிதரோடு கூட பேசுவது போல் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். குமாரனாகிய யோசுவா என்னும் எத்தனை 11:9 வாசிங்கப்பா. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் இதையெல்லாம் யார் பார்த்து கொண்டே இருக்கிறது? யோசுவா பார்த்து கொண்டே இருக்கிறான். என்னடா ஒரு மேகம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை மூடுதே, கூடாரத்துக்குள்ள மூடுதே. இது எவ்வளவுப்பட்ட மேகம் என்று யோசுவா ஆச்சரியத்தோடு பாருங்க. உங்க ஊழியக்காரன் நடத்துறது ஆச்சரியமா பாருங்க. என்னையும் தேவன் ஊழியத்துக்கு அழைக்கும் போது இப்படியாய் நடத்துவார். ஒரு மனிதனை நம்மளுக்கு முன்பாக நிறுத்துறாங்க, சும்மா இல்ல தேவ பிள்ளையே. யோசுவா அவ்வளோ ஜனங்கள் இருந்த போதிலும் ஆச்சரியமாய் பார்க்கிறார் மோசே. தேவன் எப்படி ஐயா இவரோடு கூட இணைந்திருப்பார்? இவர் எப்படி ஐயா தேவனோடு கூட இணைந்திருப்பார்? ஒரு மேகம் என்னத்தை மூடுது? கூடாரத்தையும் ஒரு மனுஷனுக்காக மூடுது. கர்த்தர் மோசையோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசல் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். எல்லாரும் போயிட்டாங்க, ஜனங்களும் போயிட்டாங்க. மோசே எங்க போயிட்டாரு? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். பின்பு எங்க போயிட்டாங்க? பாளையத்துக்கு திரும்பி போயிட்டான். ஆனா ஒரு மனுஷன், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவன் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது. மோசைய பார்த்து வந்தான். மோசே என்ன பண்ணுவான்? பார்த்து வந்தான். மோசையோட வார்த்தைகளை கேட்டு நடந்து வந்தான். ஆனா மோசைக்குள்ள இருக்கிற கர்த்தரை யார் பார்த்தது? யார் பார்த்துச்சு? யார் பார்த்துச்சு? அதனாலதான் எல்லாரும் போயிட்டாங்க. யார் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போல? யோசுவா போல. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு எனக்கு கிருபை கிடைச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நான் போய் என் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, என் வீட்டு காரியங்களை செய்யறதுக்கு நான் போய் செய்யணும். எல்லாமே என்ன பண்ணணும்? செய்யணும். ஆனா கர்த்தரை முதலாவது நீ தேடும் போது, கர்த்தருக்கு முதலாவது நீ இணையும் போது, கர்த்தரோடு கூட இணையும் போது தேவன் மோசையை காட்டிலும் உன்னை அதிகமாய் எடுத்து பயன்படுத்துவார். உன் ஊழியக்காரை செய்ததை காட்டிலும் தேவன் உனக்கு அதிகமாய் செய்வார். ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற கர்த்தர் என்ன பண்ண? கண்டிப்பா பார்க்கணும். கனம் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் யோசுவா என்ன பண்றான்? கனம் பண்ணுகிறான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசே போகிறான். ஆசரிப்பு கூடாரத்து வெளியில யார் இருக்கிறா? யோசுவா இருக்கிறாரு. எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா யோசுவா என்ன பண்ணலாம்? வாலிபன். நான் சொல்றேன், இன்னைக்கு யூத்ல இன்னைக்கு எல்லா காரியமும் என்ன இருக்கு? இருக்கட்டும். இன்னைக்கு உன்னை வழுவாதபடிக்கு காத்திருக்காரு. உலக ஜனங்கள் மத்தியில எத்தனையோ கெட்ட பழக்க வழக்கல் இருக்கும் போது நீ அதை நாடும் போது உன்னை கண்டித்து உணர்த்துறாரு. வழி தப்பி திரிகிற பிள்ளைகள் மத்தியில உன்னை வழுவாதபடிக்கு காக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு. நம்ம தாய் தகப்பனுக்கு பயப்படுறாளா? இல்ல. எங்கேயோ கர்த்தருக்குரிய பயம் இருதயத்துல ஓரத்துல என்ன பண்ணி கொண்டே இருக்கு? ஒளிஞ்சு கொண்டே இருக்கிற. அதனாலதான் மீறி போக மாட்டோம். மிஞ்சி என்ன பண்றோம்? நடக்க மாற்ற எல்லா காரியமும் செய்யறோம். ஆனா ஒரு காரியத்துல இது எனக்கு தகுதி இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறோம்? விலகி போய்கொண்டே இருக்கிறோம். தேவ பிள்ளையே, அது கர்த்தரோடு கூட இணைப்பு என்ன பண்ணி கொண்டு இருக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல இணைஞ்சு இருக்கிறோம். அதனாலதான் கர்த்தருக்குரிய பயம் நம்ம இருதயத்துல என்ன பண்ணிக்கொண்டே இருக்கு?
வாழ்ந்து கொண்டே இருக்கு. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி பிரியாது இருந்தா அவ்வளவுதான்ப்பா. என்னாகும் எடுங்கப்பா, என்னாகும் எடுங்க. என்னாகும் 11:28-29 வாசிங்கப்பா. 11:28-29 வாசிங்கப்பா. உடனே மோசேயிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவன் அவனுடைய ஊழியக்காரனும் அவன் வாலிபனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக என் ஆண்டவராகிய மோசேயை அவர்களை தடை பண்ணும் என்றான். ஒருவர் என்ன பண்றாங்க, மோசேயோடு கூட வராங்க. அவர்கள் என்ன பண்றாரு, இவரு தடை பண்ண சொல்லுகிறார். அதற்கு மோசே பிரதித்திரமாக ஒரு காரியத்தை சொல்லுகிற. வாசிங்கப்பா. அதற்கு மோசே எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினார். அவர்கள் மேல் என்ன பண்றாரு? வைராக்கியம் வேணுங்க. என் சபையை குறித்தும் என் சபை ஊழியக்கார குறித்து என்ன வேணும்? மற்றவங்களை குறிச்சு அவங்க எல்லாம் உங்களை அறிஞ்சிருப்பாங்களா? போய் கேட்டு பாருங்க. என்ன தெரியுமா ஐயா, என்ன தெரியுமா, யாருப்பா நீ? ஆனா எனக்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு ஊழியக்காரன் உண்டு. தேவப்பிள்ளை யோசுவாவை குறித்து மோசேக்கு என்ன உண்டு? எப்பவுமே ஒரு வைராக்கியம் உண்டு. இவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே என்னை பின்பற்றுகிற ஒரு யோசுவா உண்டு என்று மோசேக்கு எப்பவுமே என்ன உண்டு? ஒரு வைராக்கியம் உண்டு. அந்த வைராக்கியம் யாருக்குள்ள இருக்குது? யோசுவாக்குள்ள இருக்குது. அதுதான் மோசே சொல்லுகிறார், என்னை குறித்து உனக்கு என்ன உண்டு? வைராக்கியம் உண்டு. தேவப்பிள்ளையே, என் சபையை குறித்தும் நான் விழுந்தா யார்தான் ஜெபிக்கும்? நான் வரலன்னா யார்தான் ஜெபிக்கும்? எனக்கு கஷ்டம்னா எதுதான் ஜெபிக்கும்? இணைப்போடு ஜெபிக்கும். என் சகோதரன், என் சகோதரி, என் பிள்ளைகள் என்று அந்த இணைப்பு என்ன பண்ணிடு? ஆட்டோமேட்டிக்கா யார் வேணாலும் இருக்கட்டும். அநேக ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போய் ஜெபிக்கிறோம். ஆனா அவளுக்காக ஜெபிக்கும் போது எப்படியா ஜெபிக்கிறோம்? என் குடும்பத்துல ஒரு இணைப்போடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறது போல, என் பிள்ளைக்காக, என் தாய்க்காக, என் தகப்பனுக்காக ஜெபிக்கிறது போல ஜெபிக்கிறோமே. அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தேவன் நம்மளுக்குள்ள என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அதுல எல்லாம் நம்மளை இணைக்க என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதோட இணைப்பு இல்லாதனால யார் வந்தாலும் நம்ம சபை என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்படிதான் கத்தினே இருப்பாங்க, அவங்க அப்படிதான் சத்தம் வச்சுனே இருப்பாங்க. ஆமாப்பா, சத்தம் வச்சுதான் இருக்கிறது. உலகத்துல வாயாடியா கத்தின்னு இருக்கும் போது யாரும் வந்து என்ன பண்ணல நம்மள. ஆனா இன்னைக்கு கத்தருக்கு கேட்டா கேட்கட்டும். ஊழியக்காரை பற்றி பேசும்போது ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது? அசட்டையா பேசக்கூடாது. மோசே ஒருவனும் அசட்டையாய் பேசாதபடிக்கு யோசுவாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அதே போலதான் மோசேக்கும் என் பிள்ளைகளை ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது? அசட்டையா பேசக்கூடாது. அதனாலதான் கடிந்து கொள்ளுகிறார்கள். தேவனோடு கூட இணையத்தக்கதாய் நம்மளை திருப்புகிறார்கள். தேவ பிள்ளையே, அடுத்தது வாசிங்கப்பா. என்ன ஆகுங்க? 13:8-16 வாசிங்கப்பா. என்ன ஆகும்? 13. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா, நூனின் குமாரனாகிய யோசேயா. அவர் பேர் என்னது? ஓசேயா. அவர் பேர் என்னது? யோசுவாவுக்கு என்ன பேரு? நூனின் குமாரனாகிய ஓசேயா. அப்படியே 16 வாசிங்கப்பா. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டார். யோசுவா என்று யார் பெயரிட்டார்? மோசே பெயரிட்டார். யாரும் வந்து என்ன பண்ணல? பேர் இல்ல. நீ தேவனோடு கூட என்ன பண்ணும்? இணைக்கணும். பேர் மாற்றது சும்மா இல்ல. ஓசியா என்பதற்கு ரட்சகன் என்ற அர்த்தம். ரட்சகன் யாரு? யோசியா என்பதற்கு ரட்சகன் யாரு? ரட்சகன். யோசுவா என்பதற்கு ரட்சகர்கள்.
யாரு? சரி, ரட்சிப்பன், ரட்சிப்பு. யோசியா என்பதற்கு என்னது? ரட்சிப்பு. யோசுவா என்பதற்கு ரட்சகன். யாரு? ரட்சகன். மோசேக்கு அப்புறம் யார்தான் ரட்சிக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை யார்தான் ரட்சிக்கணும்? அப்படியாப்பட்ட காரியங்கள் அவனுக்குள்ள எழுப்பத்தக்கத. நீ என்ன பண்ற? வெறும் ரட்சிக்கிறவனா இருக்கிற உன்னை தேவன் எப்படியாய் மாற்ற விரும்புகிறார்? ரட்சகனாய் மாற்ற விரும்புகிறார் என்று தேவனோடு இணைப்பவர் யார்தான்? யார்தான்? மோசேதான். மோசேதான். ஏசப்பா வாழ்ந்த காலத்துல ஏசப்பா இணைச்சாரு. இப்ப நம்மளை இணைக்கிறது யார்தான்? ஏன் சர்ச்சுக்கு வரல? ஏன் ஜெபத்துக்கு வரல? யார் பாது? இவருக்குதான் வேற வேலை இல்ல. நம்மள ஏன் சர்ச்சுக்கு வரல, ஜெபத்துக்கு வரல, என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு? எப்படியாவது தேவனோடு கூட என்ன பண்ணணும்? இணைக்கணும். நீ என்ன பண்ணக்கூடாது? வேற ரட்சிப்பா இருக்க கூடாது. நீ ரட்சகனாய் மாறும். நீ ரட்சகனாய் மாற வேண்டும் என்பதா என்ன பண்ணணும்? இயேசுவோடு கூட இணையத்தக்கதாய் தேவன் யோசுவாவுக்கு என்ன பண்றாரு? பேர சாரி யோசுவாவுக்கு என்ன பண்றாரு? யோசுவாவுக்கு பேர யோசுவா என்று என்ன பண்றாரு? எத்தனை பேருக்கு பேரை மாத்தினாரு இயேசுப்பா? எத்தனை பேருக்கு என்ன பண்ற? பேரு ரட்சகராய் மாற்றுவார். தேவ பிள்ளையே, ஒரு ஊழியக்காரன் கொண்டு பேரை மாற்றுவது லேசான காரியம் இல்லை. நான் சொல்லலேன், சத்திய வேதம் சொல்லுவேன். அவனை அப்படியே விட்டுருக்கலாம், ரட்சிக்கிறவனா என்ன பண்ணிக்கலாம். ஆனா அப்படி மோசே விரும்பல. என்னை எப்படி மோசே எப்படி இஸ்ரவேலுக்கு ரட்சகன், எப்படி ரட்சகன் அப்படியே யார பாக்குறான்? யோசுவாவை பார்க்க விரும்புகிறபடினால் அவன் பேரை மாற்ற விரும்புகிறான். தேவ பிள்ளையே, உன்னை கொண்டும் தேவன் என்னை கொண்டும் செய்கிற காரியங்கள் பெரிதாய் இருக்கிறபடியா எப்போது தேவனோடு கூட இணைந்து இருக்கத்தக்கதா தேவன் பேசிக் கொண்டிருக்கிற. எடுத்து வாசிங்க. என்னாகும் 27:15 வாசிங்கப்பா. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு கர்த்தருடைய சபை எப்படி இருக்க கூடாது? எப்படி இருக்க கூடாது? மேய்ப்பன் இல்லாத இருந்தால் ஆடுகள் என்னவாயிடும்? செதறிடும். அதனால சபை எப்பவுமே என்ன இல்லாத இருக்க கூடாது? மேய்ப்பன் இல்லாத இருக்க கூடாது. வாசிங்கப்பா. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக வருத்தமாய் இருந்து எப்பொழுது என்ன பண்ணக்கூடாது? வீட்டுல போக்கு வருத்தமா உன் சபையில இருக்கும் போது கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத என்ன பண்ணாது? இருக்காது. அவர் செய்யிட்டு அவர் தானே இருக்கிறாரு. அவர் தானே இருக்கிறாரு. அப்படி நினைச்சனா யோசுவாவின் ஆவி உனக்குள்ளே வரவே வராது. மோசே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. மோசைய பார்த்துக்க தெரியாத யோசுவாவை எழுப்பல தேவன். மோசையால எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணி கொண்டு வர்றாரு? நடத்தி கொண்டு வர்றாரு. அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் மோசையை கொண்டுதான் செஞ்சிட்டு வர்றாரு. ஆனா அடுத்த வர ஜெனரேஷன் தேவன் வளர்க்க விரும்புகிறபடினால் மெய்ப்பன் இல்லாத சபை என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே இருக்க கூடாது. அதனால்தான் ஒரு சபை போதகன் மரித்தா மறு அற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? எழுப்ப உடனே சுத்தமாய் இருப்பார்கள். அப்படி என்ன பண்ண மாட்டாங்க? விட்டுற மாட்டாங்க. ஏன்னா ஆடுகள் என்ன பண்ணிடும்? செதறி போயிடும். இணைப்பு இல்லாத போயிடும். மந்தைக்கும் சபைக்கும் என்ன இல்லாத போயிடும்? ஆடுகளுக்கும் இணைப்பு இல்லாத போயிடும். அந்த இணைப்பு இருக்கத்தக்கதாய் நீ எப்படியா இருக்கணும்? சபைக்கும் போக்கும் வருத்துமாய் இருக்கும்படி அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்திய வேண்டும் என்றால் கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை ஆவியை பெற்றிருக்கிறியா? தேவ பிள்ளையே, தேவ ஆவியை பெற்றிருக்கிறியா? தேவ ஆவியை பெற்றிருந்தனா உன் சபையை குறித்து எப்பவுமே ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆவி இல்லாதவன் தேவனை அறியான், ஊழியக்காரனும் அறியான். தேவனே அறிய முடியல, அழிச்சு தேவனே அறிய முடியல. ஊழியக்காரனை பற்றி அறிய போறீங்க.
ஆனா அவனை தேர்ந்தெடுக்கும்படி யார்கிட்ட தான் சொல்றாரு? மோசே கிட்ட தான் சொல்றாரு. அவ்வளவு ஜனங்கள் இருக்கு தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார். ஆனா தேவனோ ஒரு தேவ மனுஷன் இணைப்போடு இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு நம்மளோடு கூட அங்கலாய்ப்போடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இணைப்பில்ல, சபையோடும் ஊழியக்காரரோடும் தேவனோடும் ஒரு இணைப்பு இல்ல. அந்த இணைப்பு வரத்தக்கதால் மோசையை கொண்டு நம்மளோடு கூட பேசுகிறார் தேவ பிள்ளைய. வாசிங்கப்பா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற வாசிங்கப்பா, யோசுவா என்னும் கர்த்தருடைய ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. கணத்தில் என்ன பண்ணு? கொஞ்சம் அவனுக்கு கொடு. மோசே சொல்றார் தேவ பிள்ளையே, எலியேசர் ஆசாரியனாகிய எலியேசர் இடத்தில் என்ன பண்றாரு? அவர் போய் உன் கணத்தில் என்ன பண்ணு? கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் என்னை பின்பற்றுகிறான். மோசையை கொண்டு என்ன பண்ற? தேவன் அவனோடு கூட ஆவியை பெறை செய்திருக்கிறார். இஸ்ரவேல்ல யாருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் என்ன பண்ணல. சொன்ன வெட்கப்பட வேண்டிய விஷயம், சொன்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆரோனுக்கே கிடைக்கல. ஹல்லேலூயா. மோசே அவன் மீது கை வைக்கும் பொழுது யோசுவா ஆவியை பெற்றான். மோசே அவன் மீது கை வைக்கும் போது மோசேயோட ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவரை இணைந்து செயல்படுத்தக்கதா அங்கு ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்ன பண்றாரு? பேசிக்கொண்ட நீ கனத்து கொடுப்பா. அவனை ஒருவன் என்ன பண்ண? வாசிங்கப்பா, இஸ்ரவேல் புத்திரர்கள் சபையார் எல்லோரும் அவனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். மோசேக்கு எப்படி கீழ்ப்படுகிறார்களோ அதே போல யாருக்கு கீழ்ப்படியணும்? யோசுவாவுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அவன் தேவ ஆவியை பெற்றவன். மோசேயின் ஆவியை பெற்றவன். அவனுக்கு அவன் மேல் மோசே கை வைக்கும் போது அவன் ஆவியை பெறுகிறான். தேவ பிள்ளையே, உன் சபையில இருந்தனா உன் வைராக்கியம் தேவனையும் காண்பிக்கணும். என் சபை போதகரை என்ன பண்ணும்? காண்பிக்கணும். அதனாலதான் தேவன் ஒரு மனிதனை கொண்டு என்ன பண்ணி கொண்டே இருக்கிற, நம்மள உருவாக்கி கொண்டே இருக்கிற. நீ கொஞ்சம் பின்வாங்கி போனா தேவன் அந்த மனிதன் என்ன பண்றாரு? போட்டு உழுக்கிறாரு. போ, அவன் தேவன் இணைப்பில் இல்ல, தேவனை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறான். இப்ப அவனை படி, அவனை என்னோடு கூட இணை என்று யார்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு. மோசே கிட்ட சொல்லும் போதுதான் யோசுவாவை தேவன் கனம் பண்ண விரும்புகிறார். எல்லாம் எங்க போனாலும் அவன் என்ன பண்றான்? யோசுவாவோடு மோசையோடு கூட இணைப்பிலே இருக்கிறான். எடுத்து வாசிங்கப்பா. முடிச்சிட்டீங்களாப்பா அந்த வசனம்? வாசிங்கப்பா. உபாகம் எடுங்கப்பா. உபாகம் 1:37 வாசிங்கப்பா. அன்றையும் உங்கள் நிமித்தம் கோபம் கொண்டு யார் மேல? உங்கள் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாய் யார் மேல கோபம் கொள்றாரு? மோசே மேல என்ன பண்றாரு? யார் கோபம் கொள்றது? யார் கோபம் கொள்றது? கர்த்தரே யார் மேல கோபம் கொள்றாரு? மோசே மேல கோபம் கொள்றாரு. தேவத்துல ஏன் சொல்லுங்களேன்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன பண்ண விட மாட்டாரு? தண்டிக்கவே விட மாட்டாரு. போய் முன்னாடி நின்னுகிறாரு. நான் இவங்களை என்ன பண்றேன்? இவங்க வணங்கு கருத்துள்ளவங்கப்பா. நான் இவங்களை என்ன பண்றேன்? நிர்மூலமாக்கிறேன். இந்த இடத்துல அழிச்சு போட்டுறேன். போய் ஊழியக்காரர் என்ன பண்ணிடுறாரு? முன்னாடி போய் நின்னுறாரு. ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க ராஜா. கனி கொடுத்தால் சரி, அடுத்த வருஷமும் வெட்டி போல எஜமான் வருவாரு. அப்போ என்ன பண்ணுவாரு? மோசே போய் நிற்பாரு. ஜனங்களை பார்த்து கொண்டே இருக்க. அந்த ஜனங்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு போதிலும் மோசையை பின்பற்றல. மோசையை நடத்துகிற தேவனை என்ன பண்ணாங்க? பின்பற்றல. மோசையை கொண்டு ஒரு மனிதனை கொண்டு தேவன் இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை நம்மளுக்கு செய்து கொண்டு வராருன்னு அவங்களுக்கு இன்னும் உணர்வு இல்ல. மோசையோடு கூட இணைய விரும்பல, கர்த்தரோடு கூட அவங்க என்ன விரும்பல. ஆனா யோசுவாவோ மோசையோடு கூட இணைய விரும்பிட்டான். இணைய விரும்பிட்டான். இப்படியாப்பட்ட கர்த்தர் எப்படியாப்பட்டவரப்பா?
என் ஊழியக்காரர் என்ன பண்ற இப்படி நடத்துறாரு, என் மோசை இப்படி நடத்துறாரு. பார்த்தா செங்கல் என்ன பண்றது, ரெண்டா உலகுதே. மாறா தண்ணி எப்படி ஆகுது, மதுரமாகுது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? வாதைகள், 10 வாதைகள் ஒரு மனிதனை கொண்டு தேவன் செய்கிறார் என்று அவன் ஆச்சரியமா பார்க்கிறான். ஆனா ஜனங்களுக்கு அது உணர்வில்லாதபடிக்கு மோசையோடு கூட இணைப்பு இல்லை. மோசை கூட கர்த்தர் இருக்கிறார், அந்த இணைப்பு இல்லாத தேவனோடு கூட இணைப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மோசே போய் என்ன பண்ணி கொண்டே இருக்கிற பரிந்து இவர்கள் பேரின புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ண போற, கிறுக்கி போட போற. அப்ப சொல்றாரு, முதல்ல என் பேரை கிறுக்கி போடுறியா? என் பேர் தேவன் சிக்ஷிக்கும் போது ஒருவனும் என்ன பண்ணக்கூடாது, தடுத்து நிற்க கூடாது. அதனாலதான் மோசே மேல தேவன் கோபம் கொண்டார். அவங்கள நான் அங்கேயே சிரிச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒழுங்கா நடந்து வந்திருப்பாங்களப்பா. என்ன பண்ணிட்ட, அவங்கள அழிக்க விடாதபடிக்கு, தண்டிக்காதபடிக்கு, கண்டிக்காதபடிக்கு அப்பப்ப நீ வந்து என்ன பண்ணிட்ட, தடுத்து நின்னுட்டியே. நின்னபடினால அவங்களுக்கு என்னோட கூட என்ன இல்ல, இணைப்பு இல்ல. உன்னோடு கூட என்ன இல்ல, இணைப்பு இல்ல. இந்த ஜனங்களும் போக மாட்டார்கள், அவர்களோடு கூட நீ என்ன பண்ண மாட்ட, பிரவேசிப்பதில்லை. வாசிங்க, வாசிங்க. நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை, உனக்கு முன்பாக நிற்கிற குமாரனாகிய யோசுவா. இல்லப்பா, வாசிச்சிட்டீங்களா அந்த வசனம் 37 இருந்து வாசிச்சிட்டீங்களா? அன்றி உங்கள் நிமித்தம் கோபம் கொண்டு. இல்லப்பா 31 வாசிங்க. 31 இருந்து வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளை எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்க பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவிலே அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசியாமல் போனீர்கள். தேவன் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வருவது போல அந்த ஜனங்கள் என்ன பண்ணாரா, சுமந்து கொண்டு வந்தாரா. இரவிலே மேக ஸ்தம்பம், பகலில அக்கினி ஸ்தம்பமா என்ன பண்ணாரு, மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் நடத்தி கொண்டு வந்தாரா. ஆனா இந்த ஜனங்களும் எப்படியா போயிட்டாங்க, விசுவாசம் இல்லாமல் போயிட்டாங்க. எப்படி போயிட்டாங்க, விசுவாசம் இல்லாமல். தேவனை பற்றி என்ன இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல. அதனால மோசே கிட்ட சொல்றாரு, வாசிங்கப்பா. ஆகையால் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு எப்படி ஆயிட்டாரு, எப்படி நடத்தி வந்தாலும் இது இல்ல, அது இல்ல, தண்ணி இல்ல, இறைச்சி இல்ல, அது இல்ல, இது இல்ல. யாருகிட்ட போய் வழக்காடிட்டே இருக்காங்க, யாருகிட்ட போய் வழக்காடிட்டு இருக்காங்க, மோசே கிட்ட போய் என்ன பண்ணி கொண்டே இருக்காங்க, வழக்காடி கொண்டே இருக்கிறாங்க. வழக்காடாதீங்க தேவ பிள்ளைங்க, யாரு கூட வழக்காடாதீங்க, மோசையோடு கூட என்ன பண்ணாதீங்க. ஏன் நீங்க எங்களை மட்டும் கேக்குறீங்க, நீங்க ஏன் எங்களை மட்டும் கேட்காதீங்க. அவரும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் தெரிவீர்கள். மெய்ப்பன் இல்லாத அந்த இணைப்பு இருக்காது. ஏன் கேட்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் இவங்களெல்லாம் தேவனோடு கூட இணைக்கணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளை வைத்து நான் நடத்துகிறேன்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தேவனோடு கூட இணைவதற்கு என்ன இருக்காது, வாய்ப்பே இருக்காது. ஆனா ஒரு மனிதனை வைத்து தேவன் அவர் சொல்றாரு, ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டார். எப்ப பாரு ஏதாவது ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணி கொண்டே இருக்காங்க, மோசேயும் தேவனையும் என்ன பண்ணி கொண்டே இருக்காங்க, வம்பு இழுத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய காரியம் என்ன பண்ணாது, இணைப்பு விளங்காது. இப்ப வாசிங்கப்பா 27 37. மோசே சொல்ற, அன்றியும் கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் என் மீது கோபம் கொண்டு நீ என்ன பண்றதில்ல, ஜனங்களுக்காக வழக்காடுகிற,
நல்ல ஜனங்களா இருந்தா வழக்காடலாம் மோசே. இவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காக நீ வழக்காடி கொண்டிருப்பதனால் நீயும் போக மாட்ட. உன் ஜனங்கள் என்ன பண்ணாது? போவாது. ஆனால் ஒருவன் போவான். 2 பேர் போனாங்க. என்னுடைய காரியம் ஒருவர் தான். ஒருவர் போவான். அவன் யார் தெரியுமா? வாசிங்க அடுத்து கீழே. உனக்கு முன்பாக நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து. அவனோ அதை இஸ்ரவேலுக்கு எப்படியா பங்கிடுவான்? சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்த நாளிலே நன்மை தீமை அறியாத தேவ பிள்ளையே. யோசுவாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, மோசே கிடைக்கல. ஏன்னா அவர் உத்தமமாய் நடந்தவர் தான், ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தவர். ஆனா இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி 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 அவர் எப்படி ஆயிட்டாரு? ஜனங்களை பார்க்கிறவர் ஆயிட்டார். எப்படி ஆயிட்டாரு? கர்த்தரை பார்க்காதபடிக்கு யாரை பார்க்கிறவர் ஆயிட்டாரு? ஜனங்களை பார்த்து பார்த்து. மோசே கேக்குறாங்க, இங்க சாகவா எங்களை கொண்டு வந்த? அங்கெல்லாம் பிரேத குழி இல்லைன்ட்டு இங்கே கொண்டு வந்த அப்படின்ட்டு யாரை பார்த்து கேக்குறாங்க? தேவனோடு கூட இணைக்க வந்த மோசையை கேக்குறாங்க. ஆனா ஒரு மனிதன் மோசே சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் மோசே போகாத இடத்திற்கு யோசுவா போகிறான். மோசே போகாத இணைப்புல யோசுவா போகிறான். தேவ பிள்ளையே எடுத்து வாசிங்கப்பா. உபாகம் 34 வாசிங்க. 34:4 வாசிங்கப்பா. சீக்கிரம் வாசிங்க. உபாகம் 34. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்நிதிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்து, ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்று யாரோடு சொல்றாரு? மோசே சொல்றாரு. ஜனங்களை நடத்தி வந்தவர்கள் தேவ பிள்ளையே. தேவன் அவனோடு கூட இணைந்திருந்தது எல்லா ஜனங்களும் பார்த்தவர்கள் தான். ஒரு மனிதனை கொண்டு இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்ய முடியுமா என்று மோசையோடு கூட இணைப்பில் இருந்து நடத்தின தேவன் சொல்லுகிறார். நீ என்ன பண்றது இல்ல? வாசிங்கப்பா. அப்படியே கர்த்தர் தாசனாகிய மோசேயை வாசிங்க. வாசிங்க. மோவாப் தேசமான கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லப்பா போவதில்லைன்னு வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சன்னதிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு தேசம் இதுதான். இதை உன் கண் காணும் செய்வேன், ஆனாலும் நீ அவ்விடத்தில் கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மோவாப் தேசமாக அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்து போயிட்டான். வாசிங்கப்பா. அவர் அவனை மோவாப் தேசத்திலே அடக்கம் பண்ணினார். பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பேத குழி அறியான். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாய் இருந்தது. அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் இணைப்பில் இருந்தான்னு வச்சுக்க, அவன் கண் இருளாவதும் இல்லை, அவன் பலன் என்ன பண்றதில்ல, குறைவதில்லை. சாவர வரைக்கும் மோசே தேவன் பலத்தோடு கூட நடத்துகிறார். அதுதான் தேவனுடைய இணைப்பு. தேவனோடு இணைப்பில் இருந்த போதிலும் இஸ்ரவேல் புத்திரர் மோவாப்பின் சமமான வெளியிலே மோவாப்புக்காக வாசிங்கப்பா 30 வாசிங்கப்பா கடைசி 8 இஸ்ரவேல் புத்திரர் வாசிங்க 30 நாள் அழுது கொண்டு இருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடி நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மேல் தன் கைகளை வைத்ததினால்
அவன் ஞானத்தின் ஆவியிலே நிறையப்பட்டவன். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே என்ன பண்ணார்கள், செய்தார்கள். மோசே கையை யார் மேல வச்சது? யோசுவா மேல வச்ச போது அவன் ஞானத்தின் ஆவியை பெற்றானாம். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தார்கள். ஞானத்தின் ஆவியை பெறணும்னா படிச்சா வராது. நான் வராது, நான் படிச்சுட்டேன், நான் அங்க போயிட்டேன். இல்ல, ஒரு தேவ மனுஷன் கை வைக்கும் பொழுது இல்லாத படிப்பு கூட என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். படிக்காதவர்கள் கூட, பேதுரு படிக்காதவர், கல்லாதவளை கொண்டு தேவன் பேசுவார். தேவ பிள்ளையே, அதற்கு தேவ ஆவி என்ன பண்ண பெற்றிருக்கணும். வாசிங்கப்பா. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவர் எல்லா ஊழியக்காரருக்கும் அவன் தேச அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பிரதிட்சமாய் செய்த சகல வல்லமையாய் கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிய மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியோ இஸ்ரவேலில் அப்புறம் என்ன பண்றது இல்ல, எழும்பினது இல்லை என்று விளங்கும். ஒன்னவசனம் வாசிங்க, ஒன்னவசனம் வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீ எழுந்து இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடியே நீ காலடி மிதிக்கும் இடத்திலே உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் நீங்கள் லீபனோனில் தொடங்கி பெரிய நதி மட்டும் வாசிங்க, வாசிங்கப்பா, வாசிங்க. உங்க எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த சாதிகளின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு எப்படியாயிரு, திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள். ஏன்னா மோசே நடந்தார், மோசே நடந்தார் தேவ பிள்ளையே. அவன் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்தான். அந்த ஆவியை பெற்ற யோசுவா இடத்திலே தேவன் சொல்லுகிறார். அதனாலதான் தேவன் அமலேக்கனை முறியடிக்கும் போது மோசேயை கொண்டு யோசுவா கிட்ட சொன்ன இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை அவன் காதுகள் கேட்க வாசி. அதே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவையெல்லாம் நீ செய்ய எப்படியாயிரு, கவனமாயிரு. தேவ பிள்ளையே, எடுத்து வாசிங்கப்பா. யோசுவா எடுங்க, முடிச்சிட. யோசுவா 10:12 வாசிங்கப்பா, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் எமோரியரின் இஸ்ரவேலின் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலானின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்கு நீதியை சரி கட்டு முட்டும்
சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இதை ஆசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா என்ற அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்ற தேவ பிள்ளையே, மோசேயை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்தார். அதை யோசுவா பார்த்தார். அந்த ஆவியை பெற்ற தேவ மனுஷன் சூரியனை பார்த்து நில் என்றார், சந்திரனை பார்த்து நவராது என்றார். அது அப்படியே கீழ்ப்படிந்தது அவனுக்கு. தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, தேவனோடு கூட நீ இணைப்பில் இருக்கும் பொழுது மோசேக்கு கொடுத்த ஆவியை உனக்கு தேவன் கொடுப்பார். அடுத்த வசனம் வாசிங்கப்பா. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை ஒத்த, அதுக்கு முன்பும் இல்லை அதுக்கு பின்பும் இல்லை, தேவனோடு இணைந்து வாசிங்கப்பா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக உனக்காக எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றார். உனக்காக எனக்காக தேவன் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் என்றார். அவரோடு கூட இணைப்பில் மோசே சொல்லாத காரியத்தை யோசுவா சொல்லுகிறான். ஜனங்களை பார்த்து, இன்னைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ. தேவனோடு இணையப்பட வேண்டிய தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கொண்டா தேவன் நாளைக்கு நம் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அதை கற்றுக் கொடுத்தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யோசுவா மோசே தடுத்து நின்றான். ஆனா யோசுவாவோ அந்த வார்த்தையை கேட்கும் போது என் இருதயம் முழுக்கிச்சு. தேவ பிள்ளை, கர்த்தர் ஒரு மனிதனுக்காக இயற்கையை நிறுத்துகிறார், சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகிறார். அப்ப அவன் எவ்வளவு இணைந்திருப்பான். மோசையோடு கூட இணைந்திருக்கிறான். தன்னை உண்டாக்கினவரோடு கூட என்ன பண்ற இணைந்து எல்லோரும் கண்களை மூடு. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் கர்த்தா. இந்த 21 நாட்களும் ஆண்டவரே, நல்ல மோசையை போல நல்ல யோசுவாவை போல இணைந்திருக்க தெய்வமே உதவி செய்கிறார். ஒரு மனிதனுக்காக நீர் உண்டு பண்ணின இயற்கையை நிறுத்தினீரே, நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு மனிதன் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தரோடு இணைப்பில் இருந்தால், அவனுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.